கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம்ம தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பலவீனமான எண்ணங்களை ஆண்டவர் மாற்றி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அன்பு கூறுவீர், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவீர், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற உலகத்தின் இரட்சகராக இயேசு ஒருவரே. அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடினால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே உலகத்திலே தந்ததான கிறிஸ்து. அவர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா, யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா.
ஆராதனை 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 ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருப்பதால் சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமாக தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது. வேதம் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த கிருபை என்னவென்றால், சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாய் நம்முடைய பாதத்தில் கீழே தள்ளி அதை நசுக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் 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 சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவரிடத்திலே ஒன்றுமே ஒருவரும் செய்யவே முடியாது. பிசாசு நயவஞ்சகமாய் ஒருவேளை நம்மை ஏமாற்றி இருக்கலாம். பிசாசு நயவஞ்சகமாய் காரியங்களை செய்யும்படியாய் நீ தேவனைப் போல மாறிவிடுவாய் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விடுகிற தேவனே அல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். அநேகருக்கு இப்படிப்பட்டதான கிருபை கிடைத்திருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது
ஆண்டவர் எனக்காக என்ன பேசப் போகிறார், ஆண்டவர் எனக்காக என்ன சொல்லப் போகிறார் என்றதான நிச்சயத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ரோமர் 16:20 வாசிங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதனால தான் ஆமென் என்று சொல்லப்படுது. அப்படியே வாய்க்க பெறுவாய், அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காய் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே எனக்கு துணை இல்லை நினைக்கிறாயா, ஆண்டவர் நிச்சயமா உனக்கு துணை கொடுப்பார். எப்படிப்பட்ட பிசாசில் அவர் சொல்லுவார்கள், திருமணம் ஆவதற்கு தடையாக இருக்கிறது, பலவிதமான தடைகள் பிசாசுடைய கிரியைகளின் இல்லத்திலே குடும்பத்திலே காணப்படுகிறது நினைக்கிறாயா, ஒன்றுத்திற்கும் கவலைப்படாதே. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். அவருக்கு தெரியும். ஒருவேளை உன் அன்பு மாறி இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் மாறி இருக்கலாம், உன் வேதனை அதிகரித்திருக்கலாம், உன் துக்கம் துயரம் உன்னை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தோடு கூட பேசப் போகிறார். ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நான் மீறிவிட்டேன். ஆதாமை போல மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அந்த தோட்டத்திலே ஆனந்தமாய் உலாவும்படியாய் ஆண்டவர் நன்மை செய்தார். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற நன்மையை வேறு விதமாய் பயன்படுத்தி மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு மனிதர்களாய் மாறுகிறோம். ஆதாம் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை மீறும் பொழுது காரியங்கள் மாற்றப்படுகிறது. வேதம் அழகாய் சொல்கிறது அல்லவா, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், என்றும் மாறாதவர். ஆனால் அவருடைய அழைப்பை வேறு விதமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் செய்வது தவறை நாம் உணராதபடிக்கு நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய மேன்மை, நம்முடைய பலவிதமான அந்தஸ்துகள் என்று சொல்கின்ற காரியத்திலே நாம் இணைக்கப்பட்டு தவறுகளை செய்து தவறிவிடுகிறதான காரியத்தை உடன்படிக்கையின் கிறிஸ்துவுடைய மகிமை அற்றவர்களாய் வாழும் பொழுது நமக்கு நேரிடுகின்ற துன்பத்திலே நாம் தேவையற்ற வார்த்தையை பேசுகிறோம். சங்கீதம் 82 சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து பிரபுக்களில் ஒருவனைப் போல போவீர்கள். அடுத்தது வாசிங்க. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். சகல மக்களையும் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருப்பவர். அவரிடத்திலே ஒருவரும் செய்யவே முடியாது. பிசாசு நயவஞ்சகமாய் ஒருவேளை நம்மை ஏமாற்றி இருக்கலாம். பிசாசு நயவஞ்சகமாய் காரியங்களை செய்யும்படியாய் நீ தேவனைப் போல மாறிவிடுவாய் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விடுகிற தேவனே அல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். யோபு சொல்கிறார், யோபு 31:33 வாசிங்கள். நான் ஆதாமை போல மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அன்பு தேவஜனமே, நான் ஆதாமை போல மீறுதல் உடையவனாய் என் அக்கிரமத்தை ஒளித்து வைத்தேனோ. வேதம் அழகாய் சொல்கிறது.
சில சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய மகிமை எப்படி விளங்குகிறது? ஆதாமுக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் காரியங்களை செய்து இவளுக்கு ஒரு துணை வேண்டுமென்று ஆண்டவர் செய்தார். அந்த துணை அவருக்கு காரியங்களை மாற்றும்படியாய் காரியங்கள் காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்படுகின்ற சுதந்திரத்தை நாம் எப்படி வைக்கிறோம்? ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகர் சொல்லலாம், ஆசீர்வாதம் என்பது நாம் நினைக்கிறோம் அநேக நன்மைகள் வேண்டும், அநேக வீடுகள் வேண்டும், கார் வேண்டும், பணம் வேண்டும், அவையெல்லாம் மாயை மாயை. ஆனால் ஆண்டவர் நம்மை சரீரத்திலே பலன் உள்ளவர்களாய் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் வைத்திருக்கிறார் அல்லவா? அதுதான் உலாவுகின்ற அனுபவம், ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கின்ற அனுபவம். அந்த சந்தோஷத்தை உடன்படிக்கை மீறுகின்ற ஆதாம், கடினத்திற்குள் கடந்து போகின ஆதாம், என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். ஆண்டவர் சொன்னார், தொட வேண்டாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழி நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் அதற்கு மாறாக நடப்போம், நிற்போம், உட்கார்வோம், செய்வதெல்லாம் வாய்க்காமல் போகும். நாம் சொல்வது யார்? உடன்படிக்கை மீறுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோம், ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் செய்வதே இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. திட்டவட்டமாக சொல்கிறார், அதை தொட வேண்டாம், அங்கே போகாதீர்கள், போகாதீர்கள். எச்சரிப்பின் சத்தம் இருக்கும், எச்சரிப்பின் பலகை இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை தொட்டு பார்க்கலாம், அதை ருசித்து பார்க்கலாம், அதை புசித்து பார்க்கலாம். ஒருவேளை அப்படிதான் இன்றைக்கு உன்னுடைய மகனோ, உன்னுடைய கணவனோ, உன்னுடைய குடும்பத்தின் மக்களோ தொட்டு பார்க்கலாம், கொஞ்சம் ருசித்து பார்க்கலாம் என்றதான சூழ்நிலை உடன்படிக்கை மீறும் பொழுதுதான் அவருடைய காரியங்கள் மாறுதல் அடைகிறது. வேதனைக்குள்ளாய் போகிறார்கள். ஆனந்தத்திலே உலாவின மக்கள், ஆனந்தமாய் இருந்த குடும்பம் இன்றைக்கு அவல நிலைமையில் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்? எங்கிருந்து வந்தது இந்த பிரச்சனை? ஆண்டவருடைய வார்த்தை, உடன்படிக்கை மீறுகிறவர்களாய் வருகிறோம், மீறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மீறுதல் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவரோடு கூட பேசுங்கள். உடன்படிக்கை மீறினாலே என்ன நடந்தது? 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். பறித்தால், புசித்தால், தன் கணவனுக்கும் கொடுத்தால். இதுதான் உடன்படிக்கை மீறுகிற அனுபவம். கிறிஸ்துவத்தின் காரியங்களை நாம் மீறும் பொழுது, சத்தியத்தின் திருவார்த்தையிலே நிலைநிற்காதபடி வாழும்போதுதான் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது. அந்த பிரச்சனை நமக்கு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் குடும்பத்தினுடைய காரியங்களிலே ஏன் சீர்கட்டு இருக்கிறார்கள்? சீரழிந்து இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதே இல்லை. குறுகிய பணத்திலே பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேவையற்ற காரியங்களை செய்வது, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுப்பது, தன்னுடைய காரியத்தை வேறு விதமாய் செய்ய வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் அந்த குறுகிய காரியத்திலே பெருக்கம் உண்டாகவே உண்டாகாது, வேதனை தான் உண்டாகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்தார். இதை செய்யக்கூடாது என்று, ஒரு மரத்தில் இருக்கிற கனியை புசிக்கக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்கிற காரியத்திலே வலு சொரூபமானது, நயவஞ்சகமாய் ஏமாற்றுகின்ற, வஞ்சகமான வார்த்தை நம்புகிற
உலகத்தின் மக்களோடு கூட இணைக்கப்படுகிறாயா? யோசித்து பாருங்கள். உலகம் உனக்கு அப்படிதான் இருக்கும். உலகத்துடைய மக்கள் வார்த்தை அப்படிதான் இருக்கும், நயவஞ்சகமாக இருக்கும். அது இனிமையான வார்த்தை போல உனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதா? இது நயவஞ்சகமான வார்த்தை, உண்மையற்ற வார்த்தை. உன்னை உருவாக்கினவர் அல்லவா, உன்னை சிருஷ்டித்தர் அல்லவா, உனக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்தவர் அல்லவா. அதை பார்க்கிலும் நாம் மேலானவர்களாய் மாற வேண்டும் என்று பிசாசுடைய காரியத்திலே இணைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த கிருபை நாம் இழக்கும் பொழுதுதான் வேதனை காணப்படுகிறது, வஞ்சகம் காணப்படுகிறது, போராட்டம் காணப்படுகிறது, சஞ்சலம் காணப்படுகிறது. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என நினைக்கிறதான சூழ்நிலை அல்லவா. மாறுங்கள், மாற்றம் வேண்டும். அவள் புசித்தால் அவளுடைய கணவருக்கும் கொடுத்தாள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக பெண்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தானும் கெடுவது போல் அல்ல, தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பது. இன்றைக்கு உலகத்திலே தொலைக்காட்சி வாயில அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாயக்காய் மக்கள் நம்பி விடுகிறார்கள், மாயக்காய் மயங்கி விடுகிறார்கள். இது நிமித்தமாய் கணவனுக்கு நிந்தை, தன்னுடைய பிள்ளைக்கு நிந்தை, குடும்பத்தின் மக்களுக்கு அவமானம். யோசித்து பாருங்கள். ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த போராட்டம்? உன் வாழ்க்கை மாறப்பட வேண்டும், உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆதிலே செய்ததான ஆதாமுடைய உடன்படிக்கை மீறினாலே ஒரு சாபம் காணப்பட்டது அல்லவா. சாபத்திற்கு காரணம் ஆண்டவரை நீ ஏற்படுத்தின துணைவே அல்லவா என்று ஆண்டவரை சொல்லுவது நியாயமா? இன்றைக்கு அநேகர் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மேலே சொல்லுகிறோம். யோசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ. ஆண்டவர் விலக்கி விட்டார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவின் வழியில் இல்லாமல், பரியாசகர் உட்காரும் இடத்துல உட்காராமல் விளக்கம் விலகி இருக்கும்படியாய் சொல்கிறார். நீ அவரோடு கூட இருக்கும் பொழுது நீ விலகி போகின்ற அனுபவத்தை ஏன் தேடுகிறாய்? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் விலகி போகிறாய்? சற்றே பிசாசுடைய கிரியை சவுல் எய்ததான அம்பிலே தாவீதை தாக்கும்படியாய் சற்றே விலகி ஆண்டவர் காத்தார் அல்லவா. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை நீ இழந்தவுடனே, நீ ஆண்டவருடைய வல்லமையிலிருந்து விலகி போகும்பொழுது ஆண்டவருடைய மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டீர்கள். அன்பு தேவஜனமே, விலகி போகிறதான காரியம், நீ தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகும் பொழுது அழிவு காணப்படுகிறது. ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது சற்றே விலகும்படியாய், எப்படிப்பட்டதான பிசாசுடைய கிரியைகள் உன்மேல் எய்யப்பட்டாலும் சற்றே விலகி போகும்படியாய் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்கிறார் அல்லவா. அதுதான் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரே என்னோடு கூட இருப்பது ஆக என்ற ஆமேன். அவர்தான் சமாதானத்தின் தேவன் தாமே. சீக்கிரமாய் தலையை நசுக்கி போடும்படியாய் ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம் வாசிங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த உடன்படிக்கை மீறிவிட்டது, பிரச்சனை காணப்பட்டது. ஆனால் ரட்சிப்பு என்றதான கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது அவர் நமக்கு கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் பாதப்படியிலே, உங்கள் பாதத்தின் கீழே சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுவார். நம்முடைய தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றதான தேவனை விட்டு விலகினது உண்மை என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வழியை சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வழியை சொல்கிறார். அதுதான் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய், ஆண்டவர் உனக்காய் சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாய் இன்று முதல் உங்களுக்கு விடுதலை, இன்று முதல் உங்களுக்கு விடுதலை. ஆண்டவர்
உடைய கட்டளை கேட்கும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லி அவருடைய கட்டளை. ரோமர் எடுத்துக்கொள்ளும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தேவஜனமே, நீங்கள் இப்படி விரும்புவது உண்மை என்றால், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானுடைய தலையை உன் காலின் கீழே நசுக்கி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட பேசுவோம். அவரோடு கூட பேசும்போது சாபமான வாழ்க்கை மாறி ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு இரட்சகர் எனக்காய் உலகத்தில் இருக்கிறார். அதுதான் இயேசுடைய வல்லமை. அந்த இயேசுடைய வல்லமை நீ அறிந்தது உண்மை என்றால், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு, அந்த சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கிருபை எப்பொழுது நம்மோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையிலே வாழ்வோம், அந்த கிருபையிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை முற்றிலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டானால், இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற நானாயிரம் இருந்தாலும் சரி, சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கிறவர்கள் நீங்களாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர்தான் சமாதானத்தின் பிரபுவாயிருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா? அவருடைய கிருபை பெரியதல்லவா? அந்த கிருபையிலே நிலைத்திருங்கள். அந்த கிருபை உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது உண்மை என்றால், ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். பிறரும் நம்மை வாழ்த்தும்படியாய் என் தேவன் செய்வார். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தேவனே, இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, வசனங்கள் சொல்லப்பட்டது. மீண்டுமாய் மக்கள் அந்த வசனங்களை எடுத்து அவர்கள் ஆய்வு செய்யும்போது அவர்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமையான கிருபையை நீர் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. சுகம் பெறாத மக்கள் சுகம் பெறப் போகிறார்கள். வியாபாரத்திலே தடுமாறிய மக்கள் நல்ல ஒரு வியாபார விரிவாக்கத்தை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. சரீரத்திலே பலவிதமான பலவீனங்கள், எந்த காரியம் எடுத்தாலும் பலவீனம் என்று நினைக்கிறதான மக்களுக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க போகிறீர். தடைகளை மாற்றப் போகிறீர், நன்மைகளை செய்ய போகிறீர், பிரயாணத்தை வாய்க்க பண்ண போகிறீர். தடைப்பட்ட பிரயாணம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஆண்டவரே, வெளிநாட்டினுடைய பிரயாணம், விசாவுடைய பிரச்சனை ஆண்டவர், பாஸ்போர்ட்டுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நீ அறிந்தவர், காரியங்களை மாற்றுகிறவர், உம்மை நம்பி வாழ்கிற ஆண்டவரை நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை துதிக்கிற, உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் மாற எங்களை ஆசீர்வதியும். உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.